இடியாப்பம் விக்கிற அண்ணாவெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியல. சரி நம்மளே களத்துல இறங்கிடலாம்னா அம்மாச்சி உட்காந்து இடியாப்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடுங்க குடுங்க நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னேன். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, வராது, தேவையில்லாம வேலை பார்க்காத அப்படின்னு அப்பவே அம்மாச்சி சொன்னாங்க. நம்மளாவது கேட்கறதாவது நெவர். ஸோ அதனால நானே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்து இடியாப்பம் புளியும் போது பார்த்தா வாவ் வேற லெவல் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற அளவுக்கு வந்திருந்துச்சு. அத பார்த்து வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல குடுங்க குடுங்க எத்தனை தட்டு புளியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நின்னேன். சரி ஓகே இத வந்துட்டு வேக வச்சுட்டு அடுத்தது எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணா, கீழ பார்த்தா அமுக்கு அமுக்கு ரிப்பன் பக்கோடா வருது. என்னடா இது புதுசா இருக்குதுன்னு திருப்பி பார்த்தா தான் தெரியுது, அச்ச கரெக்ட்டா வைக்கல அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் வந்து மாவு உள்ள வைக்கும்போது அச்ச கரெக்ட் பண்ணணுமா? இது எங்க எனக்கு தெரிஞ்சுச்சு? தெரியலையே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வச்ச மாவெல்லாம் வெளியில எடுத்து, அதுக்கப்புறம் அச்ச கரெக்ட்டா வச்சு, நான் ரிப்பன் பக்கோடா புழிஞ்சேன் இல்லையா? அந்த மாவையும் எடுத்து அதுக்குள்ளேயே வலிச்சு வச்சு, மறுபடியுமா இடியாப்பத்த கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு புழிஞ்சேன். என்னதான் இடியாப்பம் பண்றது வந்துட்டு எனக்கு இது பல தடவ ட்ரை பண்ணாலும் ஆனா இதுதான் பர்ஃபெக்ட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சதும் இடியாப்பம் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இதுல பாதி இடியாப்பத்தை சேவ் பண்ணி நான் அடுத்த நாளைக்கு என்னதான் நான் இன்னைக்கு இடியாப்பம் பண்ணாலும் நான் சாப்பிட்டது என்னமோ இட்லி தான். டாடா!